இறைமகன் இயேசு எடுத்துக்கிட்டீங்க, பைபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த போதனைகள் வந்து அமர்ந்து மானுட சமூகத்துக்கு நன்னறி சொன்னதா இருக்காரு. அவங்க வாழ்க்கையில அங்கங்க சொன்னதெல்லாம் மானுட வாழ்க்கைக்கு நிறைய நபிகள், இறை தூதர் நபிகள் நாயகம் வந்து அவங்க வாழ்ந்து காட்டியதுல இருந்த சிறந்த வாழ்க்கை முறைகள், அவர்கள் சொன்ன அந்த நல் வார்த்தைகள் இருக்குல்ல, நற்செய்திகள் எல்லாம் அது மறையா வந்து இன்னைக்கு திருக்குறானா இருக்கு. அப்படிதான் பகவத்கீதையிலையும் நற்செய்திகள் அப்படிதான் இருக்கு. ஆனால் மானுட வாழ்க்கைக்கு ஒரு மகன் உட்கார்ந்து ஒரு போதிச்சது இருக்கு பார்த்தீங்களா, அது உலகத்துல திருக்குறள் மட்டும்தான். ஒரு முறை சொன்னா பத்தாது அப்படின்னு ஒவ்வொரு கருத்தையும் 10 முறை சொல்லி ஒரு அதிகாரத்துக்கு 10 பாக்களை பாடிய ஒருத்தர் வந்து அப்படித்தான். அவன் வந்து இப்ப உழவுன்னு எடுத்துக்கிட்டா, உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். போதும்ல, ஒரு தடவை சொல்லிட்டார்ல, சரி இன்னொரு தடவை உழுவார் உலகிற்கானே அக்தாற்றாது எழுவாரே எல்லாம் பொறுத்து போக வேண்டியதானே. 10 தடவை சொல்றாப்ல. உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு பாடிட்டே இருக்க. அப்படி 10 முறை பாடுறாப்ல. அப்போ ஒவ்வொன்றையும் 10 முறை வலியுறுத்தி அரசாட்சினா முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிலற்காடும் உடையது அரண். அஞ்சாமை அறிவு ஊக்கம் ஈகை இன்னான்கும் எஞ்சாமை வேந்தற்கு அழகு. இப்படியே பாடிட்டு வர்றது. அந்த மறையின் சிறப்பை நாங்கள் எடுத்து போகும்போது இவனை விடக்கூடாது, இவனை நம்மாலாக்கணுங்களா. ஒருத்தர் காவியை போடுறது, ஒருத்தர் கருப்பை போடுறது, புரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் என்ன போட்டாலும் அவன் தமிழன், தமிழின மூதாதை, தமிழ் மறையுங்கிறத ஒன்றும் மறைக்க முடியாது.